Hi friends, welcome to Joshima Samayal. பீட்ரூட் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதில் அடுப்பில் ஒரு குக்கரை வச்சு ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகுனதுக்கு அப்புறம் ஒரு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, 2 கிராம்பு, ஒரு அன்னாச்சி பூ, கொஞ்சமாக கடல்பாசி சேர்த்துக்கிறேன். இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 2 வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதக்கினாதான் பிரியாணி டேஸ்ட் நல்லா இருக்கும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளியை மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் ஒரு பீட்ரூட்டை தோல் சீவி துருவி வச்சுருந்தேன். அதை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது மாதிரி துருவியும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ரெண்டுமே நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இது வதங்கினதுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1.5 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், உங்களுக்கு காரம் தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா, இதை நல்லா வதக்கிக்கலாம். இது பொதுவாக ஸ்வீட்டாக இருக்கும், அதனால் நீங்கள் 2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நாங்கள் காரம் அதிகமாக சாப்பிட மாட்டேன்றதால 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டோம். 2 டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். ஒரு அரை லெமனை இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 கிளாஸ் ரைஸ் எடுத்துருந்தேன், அதனால் 1.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஏற்கனவே ஊற வச்சு எடுத்து வச்ச ரைஸை சேர்த்துக்கிறேன். நான் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்துருக்கேன். ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா ஒட்டை வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். இது நான் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மூடி போட்டு முடிக்கலாம். இது வரைக்கும் ஜோஷிமா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மூடி போட்டு மூடி மிதமான சூட்டில் ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு குக்கர் தகுந்த மாதிரி விசில் விட்டுக்கோங்க. எனக்கு கரெக்டாக 3 விசில் கரெக்டாக இருந்தது. இப்போ விசில் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக நெய்யில் முந்திரி பருப்பு வறுத்து இது மேலே சேர்த்துக்கோங்க. அப்போ ஃப்ளேவர் நல்லா சூப்பராக இருக்கும். உடஞ்சிடாமல் பொறுமையாக கிளறி விட்டுக்கோங்க. இதை மாதிரி நீங்களும் கலர்ஃபுல்லாக செய்து கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே பாய், தேங்க்யூ ஃப்ரெண்ட்.